இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 3ஆம் தேதி, நாள் கிள்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 4:01 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 5:53 மணி. நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று சோர்வும் அலைச்சலும் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வியர்வையின் பலனை அறுவடை செய்யும் நாள். பொருளாதார உயர்வு உண்டு. புதிய காரியங்கள் அவசரம் காட்டாம தகுந்த ஆலோசனைக்கு பின்னால இறங்குறது நலம். உணவு மற்றும் ஓய்வில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். மேஷராசி பரணி நட்சத்திரம். கேட்ட இடத்திலிருந்து உதவிக்கரங்கள் நீடும். பணப்புழக்கம் சீராகும். விசேஷங்கள் மற்றும் சுபகாரியங்கள் குறித்த ஆலோசனைகள் கைகூடும். இலக்குகளை அடைய அதிக முயற்சி தேவைப்படும். உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். சக பணியாளர்களிடம் இணக்கமான போக்க கடைபிடிங்க. ஒற்றுமை பலம் தரும். பொறுமை கடலிலும் பெரிது. நிதானமான அணுகுமுறை நற்பெயரை பெற்றுத்தரும். பதற்றத்தை குறைச்சு நிதானமா செயல்பட்டால் காரிய தடைகள் விலகும். ரிஷபராசி என்பர்களே, புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். நிதி நிலையில முன்னேற்றம் போன்றவை ஏற்படலாம். எனினும் சில கிரக பயிற்சிகள் சில சமயங்கள்ல சில சவால்களை கொடுக்கலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சமயோசித புத்தியினால லாபத்தை பெருக்குவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி நிச்சயம். பெரியோர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனசுக்கு தன்னம்பிக்கை தரும். இல்லத்தில் சுபகரமான சூழல் நிலவும். வெளிநாட்டு பயணங்களுக்கான கதவுகள் திறக்கும். சூரிய வழிபாடு ஆதிக்கம் மற்றும் ஆற்றலை தரும். உடல் பொலிவு கூடும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் சவால்கள் வரலாம். கவனமா இருக்கவும். தொழில் அல்லது பணி நிமித்தமாக புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் கூடி வரும். சிவனையும் வேலவனையும் வணங்க இன்னல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ரிஷபராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம். வரவை விட செலவு அதிகரிக்கலாம். விரயங்களை தவிர்க்க திட்டமிடல் அவசியம். புதிய காரியங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். பேச்சில நிதானம் வேணும். வாக்குவாதங்களை தவிர்த்து உறவுகளை பேணவும். செவ்வாய் பகவானை முருக பகவானை வணங்க காரிய தடைகள் நீங்கும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் அவசரம் காட்டுவது சரியா இருக்காது. அதே சமயம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். காரிய தடைகள் வரலாம். அவசரப்படாமல் நிதானமா செயல்படவும். சுப செலவுகள் அல்லது தேவையற்ற விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிக்கனம் தேவை. தேக நலனில் அக்கறை காட்டுங்க. சிறு உபாதைகளையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். சிவசக்தியின் திருமகன் முருகனை வணங்க தடைகள் விலகி சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப் பெறும். குல தெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமா முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளுக்கு பச்சை கொடி காட்டும் அற்புதமான நேரம் இது. பொருளாதார மென்மையும் குடும்பத்தில் குதூகலமும் நிறைந்தது. கடகராசி பூசம் நட்சத்திரம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். புதிய உறவுகள் வீடு தேடி வரலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை மேம்படும். அலைச்சல்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம்.
குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும், உற்சாகமான சூழல் நிலவும், புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும், தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கூடும், புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள், பொது வாழ்வில் கௌரவம் உயரும், நிதி நிலை மேம்படும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழல் நிலவும், கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும், காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில சவால்கள் வரக்கூடும், உங்களின் விடாமுயற்சியால் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. தந்தையுடன் உறவில் நல் இணக்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கன்னிராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமா முடியும். மன நிம்மதி மகிழ்ச்சி நிறைந்த நாளா அமையும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உழைப்பிற்கேற்ற நற்பலன் உண்டு, முயற்சிகள் வீண் போகாது. விசேஷங்கள் மற்றும் மங்கள நிகழ்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அரசாங்க உதவிகள் மற்றும் அனுகூலங்கள் தடையின்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிட்டும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கலை மற்றும் இலக்கிய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளில் நல் இணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். உங்கள் பேச்சு திறமையால் பிறரை ஈர்ப்பீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அதன் மூலம் நன்மைகள் பெருகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. தொழில் விரிவாக்கம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே முடியும். இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். பணப்புழக்கம் அதிகரித்து சேமிப்பு உயரும். நிதி தேவைகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்வுகள் மற்றும் மங்கள பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். லட்சியங்கள் கைகூடும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும். உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகளுக்கு பச்சை கொடி காட்டும் நாள். கடன் சிக்கல்கள் தீர வழிபிறக்கும். பொருளாதார பாதையில் முன்னேற்றம் காண்பீர்கள். தேக நலன் சீராகும். உற்சாகத்துடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பேச்சில நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் விடாமுயற்சியால் காரியங்களை சாதிப்பீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை தரும். செவ்வாயின் சஞ்சாரம் தொழில் நிலையில் இருக்கும். மேலும் சனி செவ்வாயின் பார்வையை பெறுகிறார். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய முடிவுகளில் நிதானம் தேவை. அவசர முடிவுகள் அலைச்சல்களை தரும். தன லாபம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரித்து வங்கி சேமிப்பு உயரும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்லவும். விவாதங்களை தவிர்ப்பது நலம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். உறவுகளுடன் இணக்கமான சூழல் நிலவும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். சொத்து சேர்க்கை அல்லது வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். நீண்டகால உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் இது. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். மனதில் ஒருவித அமைதி நிலவும். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வர எல்லா நலமும் வளமும் கிடைக்கப் பெறலாம். மகர ராசி என்பர்களே, உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையா நிதானமா செயல்பட வேண்டும். பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். நிதி விஷயங்களை சற்று கவனமா இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். வேலைகளில் மந்த நிலை அல்லது தாமதம் ஏற்படலாம். விழிப்புணர்வு அவசியம். புதிய முதலீடுகள் மற்றும் முயற்சிகளை தள்ளி போடுவது உசிதம். பொறுமை கடலினும் பெரிது. நிதானமான அணுகுமுறையை இன்றைய வெற்றிக்கான சூட்சமம். தர்ம கர்மாதிபதி சனி பகவான்.
வணங்க இன்னல்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சில எதிர்பாராத செலவுகள் அல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளில் நல் இணக்கம் காணப்படும். பேச்சில கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்கல்களை நீக்கி வெற்றி தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். நிதி நிலையில முன்னேற்றம் காணப்படலாம். மன அமைதிக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது. கும்பராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் சற்று தாமதமாக நடந்தாலும் இறுதியில் வெற்றி அடையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னே யோசித்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பொறுமை வெற்றியை தரும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா பேசுறது இல்லத்தில் மகிழ்ச்சியை நிலைநாட்டும். சிறிய உடல் உபாதைகளையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். போதிய ஓய்வு தேவை. கும்பராசி சதயம் நட்சத்திரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிக்கவும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமா இருங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அனுபவம் புதிய பாடங்களை கற்றுத்தரும். பொறுமை கடலினும் பெரிது. நிதானமான அணுகுமுறையை வெற்றிக்கான வழி. வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலை தேவை. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல செய்திகள் வந்து சேரும். பணவரவு சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். ஆன்மீக குறிப்புகள். யார் இந்த நந்தியடிகள்? நந்தியடிகள் திருவாரூர் திருத்தலத்தில் உள்ள தியாகராஜ பெருமானுக்கு நாள்தோறும் விளக்கேற்றும் திருப்பணியை செய்து வந்தார். ஒருமுறை அங்குள்ள சமணர்களிடம் விளக்கேற்று நெய் கேட்ட போது அவர்கள் நெய் தர மறுத்து, உன் கையில் இருக்கும் குளத்து நீரை ஊற்றி விளக்கேற்று என்று ஏளனம் செய்தார்கள். மனமருந்திய நாயனார் இறைவனை வேண்ட அசரீரி ஒலிக்க அதன்படியே திருவாரூர் கோவில் குளத்து நீரை கொண்டு வந்து விளக்கேற்றினார். நீர் நெய்யாக மாறி விளக்கு எரித்தது என்பது இவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமாக கருதப்படுகிறது.